புத்தாண்டையொட்டி சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள கற்பக விநாயகர் கோவிலில் மக்கள் குவிந்த நிலையில் கூட்டத்தை கட்டுப்படுத்த போலீசார் வைத்திருந்த தடுப்புகளை பக்தர்கள் தள்ளிவிட்டும் மேலே ஏறி குதித்தும் சென்றதால் ஏற்பட்ட தள்ளுமுள்ளுவில் முதியவர்கள் கீழே விழுந்தனர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் சதாம் ஹுசேன். வணக்கம். என்ன நடந்தது? முழு விவரம். நிச்சயமாக பிரியங்கா, திருப்பத்தூர் அருகே உள்ள பிள்ளையார்பட்டி பிரசித்தி பெற்ற அருள்மிகு கற்பக விநாயகர் குடையுறை கோயில்களில் ஒன்றாக அமைந்துள்ளது. இங்கு வீட்டிற்கும் கற்பக விநாயகர் பழம்புரி நிலையில் காணப்படுகிறார். ஆங்கில புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு, விநாயகர் சதுர்த்தி உள்ளிட்ட பல்வேறு விசேஷ நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து சாமிஜனம் செய்வது வழக்கம். அதுபோல் இன்று ஆங்கில புத்தாண்டான 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு இன்று மூலவர் கற்பக விநாயகர் தங்க கவசத்திலும் உற்சவர் வெள்ளி கவசத்திலும் எழுந்தறிஞர் அருள் பாலித்தார். ஆண்டில் முதல் நாளான இன்று இந்துக்கள் முதல் கடவுளான விநாயகரை வணங்கினால் இந்த ஆண்டு மிக சிறப்பாக அமையும், மகிழ்ச்சியாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் அருள்மிகு கற்பக விநாயகரை தரிசிக்க தமிழகம் முழுவதும் மட்டுமின்றி வெளி மாநிலம் வெளிநாடுகளிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் காலை முதலில் சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். பிள்ளையார்பட்டியை பொறுத்தவரை பொது தரிசனம், விஐபி தரிசனம் என டோக்கன் பெற்று இரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு விநாயகரை தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்யப்படும். இரண்டுமே இலவச தரிசனம் தான். தரிசனத்திற்காக விஐபி வரிசையில் காத்திருந்த மக்கள் கட்டுக்கடங்காத கூட்டம் காத்திருந்த நிலையில் போலீசாரின் தடுப்பு வேலைகள் அமைக்கப்பட்டு கூட்டத்தை கட்டுப்படுத்தி வந்தனர். ஒரு கட்டத்தில் கூட்டம் கட்டுக்கடங்காத நிலையில் போலீசாரை தள்ளிவிட்டு வேலைகளை பெண்கள் உள்ளிட்ட பலரும் ஏறி குதித்து ஓடி சென்று வரிசையில் இருந்த முதியவர்கள், பெரியவர்கள், பெண்கள் என கீழே தள்ளிவிட்டு நெரிசலில் சிக்கிய கை குழந்தைகள், சிறு குழந்தைகள் என அழுகை திட்டம் கேட்டு அந்த பகுதியை சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது. மேலும் போலீசார் அங்கிருந்து வந்து திட்டி அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவத்தை பார்த்த பொதுமக்கள் இதுபோன்ற நிகழ்வுகளை போலீசார் கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் பொதுமக்களும் தங்கள் நிலையை அறிந்து விநாயகரை தரிசிக்க வேண்டும் என்று அங்கிருந்த பக்தர்கள் வேதனையுடன் தெரிவித்தனர். விவரங்களுக்கு நன்றி சதாம்.